ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான ஒரு செலக்டட் கொஸ்டின்ஸ். எப்பயுமே எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிவியூசராக ஒரு நாளைக்கு முன்னால் நம்ம 2 கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணுவேன். இது வீடியோ பார்க்கும்போது நீங்கள் அடுத்த கேள்வி என்னவாக இருக்குன்றது தெரியும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ அப்டேட் பண்ண சொல்லுவீங்க. இன்றைக்கி ஈவினிங் கரெக்டாக 6 o'clock உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ அப்டேட் ஆகிருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூசரில் நடந்த பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் அடுத்த வீடியோவே அப்டேட் ஆயிரும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க் கிளிக் பண்ணனே உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 16 இருக்கக்கூடிய செல்லுகளின் பரிமாற்றத்தை வரையறுக்கவும், செல் மடிப்பு என்றால் என்ன, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 18 இருக்கக்கூடிய வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா இருக்குது இல்லைங்களா, அது இதெல்லாமே உங்களுக்கு 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். அடுத்தது 3 மார்க்கும் அதே மாதிரி தான். 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக இருக்கும். அப்படிங்கிறனால இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் டேட்டா கார்டு கொஸ்டின் நம்பர் 28 இருக்கக்கூடியது, அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். அதேமாதிரி HTML ஓட்டினுள் உள்ள பண்புக்கூறுகள் யாவை, அது ரொம்ப HTML டேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை படிச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 31 மடக்கு என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை. அடுத்தது 5 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா கணிப்பொறியின் பல்வேறு தலைமுறை. இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் எல்லாத்தையுமே தரவு பண்ணிக்கங்களேன். ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டாகவே உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் கொடுத்துட்டேன் அப்படின்றது சொல்லிட்டேன். டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் எல்லாத்தையும் தரவு பண்ணுங்கள். உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்டேட் பண்ணும்போது இதுலேயும் செலக்டட் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்ணிடுவேன். அதுமாதிரி இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி எழுதியிருந்தீங்க, 1 வேர்டில் எல்லாருமே 20 out of 20 வாங்கியிருந்தீங்களா அப்படிங்கிறது, இல்லை ஃபுல் மார்க் உங்களுடைய ஓவரால் எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.